வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு டீசர் அதிரி புதிரியை கிளப்பி மனசுல ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்கு. கனடாவிலிருந்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி பேசினார். அவர் அங்கே கனடாவில் அங்கே இருக்கிற ஒளிப்பதிவாளர், அங்கே கேமராமேனாக அவர் இருக்கார். அவர் தன்னுடைய ஆதங்கத்தை, கோபத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். ஏன் இது மாதிரியான தமிழ் சினிமா இப்படி வருது அப்படின்னு சொல்லி. பேட் கேர்ள் அப்படிங்கிற அந்த படத்தை வர்ஷா அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குகிறார். அந்த படத்தை வர்ஷா வெற்றிமாறன் சார்கிட்ட உதவி டைரக்டராக இருந்தவங்க. இந்த படத்தை அனுராக் காஷ்யப்பும் வெற்றிமாறனும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழா தான் நடந்தது. இந்த டீசர் வெளியீட்டு விழா இன்னும் முக்கியமடைந்ததற்கு காரணம், அதற்கு முந்தைய பாட்டல் ராதா அப்படிங்கிற பா ரஞ்சித் அவர்களுடைய பட வெளியீட்டு விழாவில் மிஷ்கின் பேசிய பேச்சு, அதை தொடர்ந்து பார்ட் 2 அப்படி 2.0 மாதிரி இந்த விழாவுக்கு பா ரஞ்சித்தினுடைய படத்து விழாவில் மிஷ்கின் பேசிய பேச்சுக்கு வெற்றிமாறனுடைய இந்த படத்தினுடைய தயாரிப்பு படத்தினுடைய விஷயத்தில் அவர் பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்றதை விட, மன்னிச்சிருங்க, ஆமாம் வேற என்ன, இதுக்கு தானே மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். ஆக அந்த அந்த ஒரு கவனம் ஈர்த்த ஒரு விழா தான் பேட் கேர்ள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற அந்த டீசர் நமக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கிற பயம், பீதி, அதுதான் ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வியை வர வைக்குது. பேட் கேர்ள் அப்படின்னாலே தமிழ்ல எதை எப்படி எடுத்துக்கலாம்? பேட் பாய் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கெட்ட பையன், பேட் கேர்ள் அப்படின்னாக்கா கெட்ட பொண்ணு அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டு ஒரு படத்தையே எடுக்கணுங்கிறதுல என்ன அவசியம் வந்திருக்குன்னு கேட்குறேன் நான். ரெண்டாவது விஷயம், இங்க அவன் நல்ல பையனா இருக்கணும், இந்த பொண்ணு, என் பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பெற்றோருடைய ஆசையாகவும் இருக்கு. ஏன், நம்ம தெருவிலேயே 4 வீடு தள்ளி, என் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி இருக்கிறவர் என்னைய பார்த்தா நல்லவர்னு சொல்லணும் அப்படின்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ஒரு பண்பாடு, இது ஒரு நாகரிகம், இதுதான் நம்ம கல்ச்சர். ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு கல்ச்சருங்கிற பேரில் மாறிட்டு இருக்கிறது, அதெல்லாமே ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது இந்த படம் உணர்த்துது. ரெண்டாவது விஷயம், ஒரு பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல. ஆனால் ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாமா? இந்த பொண்ணு அப்படிங்கிற விஷயத்துல ஆண் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு ஆண் எப்படி வேணாலும் இருந்துடலாமா? ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் இருந்துடலாமா? ஒரு சினிமா எப்படி வேணாலும் கதையை சொல்லிடலாமா? ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் படத்தை கொடுத்துடலாமா? அதை பார்க்கணுமா? ஒரு அது விதையை தூவுது அப்படிங்கிறது ஏன் வெற்றிமாறனுக்கு தெரியல? ஏன் வர்ஷாங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு உதவி டைரக்டரா இருந்து இன்னைக்கு டைரக்ட் பண்றவங்களுக்கு தெரியல? என்ன சொல்றாங்க, நான் ஸ்கூல்ல படிச்சப்ப நான் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு பெரிய கெத்தா இருக்கும். எனக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி நான் காலையில செய்திகள் வாசிப்பேன், அப்படி ஒரு கெத்தா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நான் லீடரா இருக்கிறத விட எனக்கு ஒருத்தன் லவ்வரா இருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் கெத்துன்னு ஒரு பொண்ணு நினைக்கிறான்னாக்க இது எந்த வகையில? அதே போல ஒரு அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்காம அப்புறம் நம்ம திருந்தி கேட்டு அப்படிலாம் வளர்ந்துதான் இன்னைக்கு நாம குப்பை கொட்டிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில. ஆனா இந்த படத்தினுடைய நாயகி நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அடமண்டா பேசுறதுல என்ன தர்க்க நியாயங்கள், புடலங்கா புண்ணாக்குகள் இருக்குன்னு இந்த வர்ஷா தான் அதை சொல்லணும். அதே போல பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அல்லது இந்த சமூகம் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்குன்னு நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பெண் சுதந்திரம்னா என்ன? முடிய கட் பண்ணிக்கிட்டு கிராப் வச்சுக்கிறதா? எனக்கு தெரியல. பெண் சுதந்திரம்னா என்ன? ஆண் சட்டை போடுவதை போலவே பெண்களும் அந்த பட்டன் வச்ச சட்டைகள் போட்டுக்கிறது தான் பெண் சுதந்திரமா? எனக்கு தெரியல. ஆண்களை போலவே ஜீன்ஸ் பேண்ட் அணிகிறது தான் பெண் சுதந்திரமா? எனக்கு தெரியல. நீங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே வரீங்க. சரி, இந்த திரைப்படத்துல ஒரு பெண் கதையினுடைய நாயகியா இருக்கிற பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு பொண்ணு சிகரெட் பிடிப்பதா காட்டுறீங்க. ரெண்டாவது தண்ணி அடிக்கிறதா காமிக்கிறீங்க. மூணாவது ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஒரு விஷயம் நடக்குது, அங்க ஒருத்தங்க பதறி போய் கத்துறாங்க.
அங்க என்ன நடந்திருக்குன்னு அந்த டீசரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அந்த டீசரை பார்க்காதீங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அப்ப ஒரு ஒரு பொண்ணு சுதந்திரத்தோட நான் எனக்கு பிடிச்சதையெல்லாம் செய்யணும்னாக்கா, இப்ப எனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கு இந்த நாடு, இந்த மாநிலம், இந்த ஊரு, இந்த இந்த தெரு எல்லாமே விட்டுருமா? என் பொண்டாட்டி விட்டுருவாளா? என் பசங்க விட்டுருவாங்களா? நான் நினைச்சது எல்லாத்தையும் செய்யறதுக்கு? ஒரு எனக்கு அதிகமா சுகர் இருந்து நான் ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்றதா இருந்தா கூட, ஏங்க சுகர் நிறைய இருக்குங்க, வேணாம்ப்பா கொஞ்சோண்டு துண்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு தானே பொண்டாட்டி பிள்ளைங்க சொல்லும். அது ஒரு சாதாரண சுகர் அப்படின்னும் போது, ஆனா இங்க சுகர் அப்படிங்கிற பேர்ல விஷத்தை போட்டு நீங்க திணிச்சீங்கனாக்க எப்படி இந்த நாடு, இந்த தேசம், இந்த டீனேஜ் பாய்ஸ் எல்லாமே எப்படி ஒரு நல்ல புத்தியோட இருப்பாங்க? இந்த பேட் கேர்ள் அப்படிங்கிறது பேட் கேர்ள் மட்டும் இல்லை, பேர்ட் மூவி, பேர்ட் டீசர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி சென்சார் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இவ்வளவு வக்கிரத்தோட ஒரு பெண் அப்படின்னாக்க அவ படிச்சு அவ முன்னுக்கு வர்றதை பத்தி நம்ம காலங்காலமா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்ட்டுலாம் கேட்ட காலமெல்லாம் ஒன்று இருந்தது. அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு பெண்கள் நிறைய துறைகள்ல பிரமாதமான முன்னேறிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த 10-15 வருடங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 10th பிளஸ் 2லையும் முதல் மார்க் வாங்கியவர்களும் அதிக மார்க் வாங்கியவர்களும் அதிக சதவிகிதம் எடுத்த ஸ்கூல் அப்படின்ட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு வேலையில நிர்வாகத்துல இருக்கிறவங்களே பெண்ணா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என்னதாண்டி இது பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே, நீ உன்னை யாரி பார்த்துப்பா அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா கேட்குறாங்க. என்னை யார் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உப்புமா கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ சமைச்சு போடுறதுக்கு தான் உன் புருஷன் உன்னைய வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்கா சொல்றதா இருக்கு. இங்க ஆண் சமைக்கிறானா பெண் சமைக்கிறானான்றது இல்லை. இங்க ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு இருக்கிற ஒரு கட்டுக்கோப்பு தானே நம்ம குடும்ப கட்டமைப்பு. நம்மளுடைய தேசத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அப்படியாத்தானே உருவாகிட்டு இருக்கு. ஒரு வீட்டில இருந்து ஒழுக்கம், என் புள்ள பிரமாதமா தண்ணி அடிப்பான் அப்படின்னு எந்த பெற்றவங்களாவது சொல்லுவாங்களா? என் பொண்ணு 4-5 பசங்களோட ஊர் சுத்துவா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப மற்றவர்களால அங்கீகரிக்க முடியாத விஷயங்கள் இங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தவறுன்னு தானே நம்ம இங்க சொல்லிட்டே கொடுத்துட்டு இருக்கு. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு தான் சொல்லுது. ஒழுக்கம் தவறிட்டாக்க அது சரியானதா? இந்த படம் ஒரு டீனேஜ் பள்ளி பருவத்து இளைஞர்களுக்குள்ளார, யுவதிகளுக்குள்ளார ஒரு விஷத்தை விதைக்குது அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். தயவு செய்து சென்சார் போர்டு இதெல்லாம் பார்த்து என்ன இந்த மாதிரியான கான்செப்டா இருக்கு அப்படிங்கிறத இருக்கும். ஏன் இன்னைக்கு பஃபுக்கு வாங்க, ஒரு 15 வயசு பையன் அங்க தண்ணி அடிக்கிறத காமிக்கிறேன், ஒரு 15-16 வயசு பொண்ணு அங்க ட்ரிங்க்ஸ் பண்றதையும் ஸ்மோக் பண்றதையும் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப கம்மி. சதவிகிதம் எது அதிகமா இருக்கோ அதை தான் நீங்க எடுத்துக்கணும். சதவீதம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாம அதை எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னும் ஒண்ணு, நல்லதை சொல்லுறதுக்கு தான் இந்த கலைங்கிற ஒரு விஷயம். அது கூத்து, நாடகம், சினிமா, சீரியல் அப்படின்னு இன்னைக்கு அதெல்லாமே சீரழிந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்துல வர்ஷா என்ன சொல்ல வராங்கன்றத தைரியமா சொல்ல முடியுமா? பொம்பளைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு எந்த காலத்துல இருக்காங்க வர்ஷா? பொண்ணுங்கன்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இன்னும் சொல்ல போனாக்க மனைவி வண்டி ஓட்டிக்கிட்டு கணவன் பின்னாடி வண்டியில உட்காந்துட்டு போற காலமெல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஈகோ, புடலங்கா, புண்ணாக்கெல்லாம் கடந்து 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 வந்துட்டு இருக்கிறாங்க பெண்கள். ரொம்ப பார்க்கறதுக்கே சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் இருக்கு. நள்ளிரவுல கூட ஆட்டோ ஓட்டுற பெண்களை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா நீங்க என்னடாக்கா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை நான் தம் அடிப்பேன், எனக்கு ஒரு லவ்வர் இருக்கிறது எனக்கு கெத்து, நான் தண்ணி அடிப்பேன், ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு பல ஆண்களோட அந்த பெண் இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. ஒரு பள்ளி படிக்கிற பொண்ணு. இது வெற்றிமாறன் சாருடைய உதவி டைரக்டருடைய, வெற்றிமாறன் சாருடைய படத்துல பணியாற்றியவர்களுடைய குடும்பத்துல எல்லா இடங்கள்லையுமே குழந்தைகள் இருப்பாங்கல்ல. அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க? ஒரு படம்னு எடுத்தா அதை இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு வட சென்னை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? படிப்பு தாண்டா முக்கியம், அதை தாண்டா எவனும் புடுங்க முடியாது அப்படின்னு சொன்ன அசுரன் மாதிரியான படத்தை கொடுத்தவர், விடுதலை மாதிரியான படத்தை கொடுத்தவர் ஏன் இப்படி ஒரு படத்தை தயாரிக்கிறார்? இந்த சர்க்கிள் ஏன் அவருக்கு? வெற்றிமாறன் இதுல ஏன் ஸ்லிப் ஆனார்? வெற்றிமாறன்கிற ஒரு அற்புதமான இயக்குனர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இயக்குனர்.
ஆமா, இந்த இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கிற விஷயத்துல அந்த பெண் எந்த ஜாதிக்கார பொண்ணு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நான் அந்த ஜாதி கத்திரிக்காய் புடலங்காய்க்குள்ளாரெல்லாம் போக விரும்பல. அது எந்த ஜாதி பொண்ணா வேணாலும் காட்டு, அது தப்பு. எந்த ஜாதியான பொண்ணா கூட தப்பு. அது இந்த ஜாதியை சேர்ந்த கட்டுக்கோப்பான ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து வந்தவங்கட்டு இல்லைங்க. ஆச்சாரமே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட இதை காமிச்சா தப்பு தான். ஏன், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பொண்ணு இது மாதிரிலாம் செய்தனாலும் கூட அது தப்பு தான். இங்க கடவுள் மறுப்பு விஷயம் இல்லை, பெரியாரை நேசிப்பது மேட்டர் கிடையாது, அம்பேத்கர் மேல மரியாதை கொண்டிருப்பது இங்க அவசியம் இல்லை, இங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சாடுவதாக இருப்பது மேட்டர் இல்லை. நான் எடுத்துட்டு இருக்கிற விஷயம் ஒரு பெண்ணுடைய சுதந்திரம். இப்படி ஸ்கூல் டேஸ்ல கிளாஸ்க்கு லீடரா இல்லாம ஒரு பையனை லவ் பண்றதுதான் பெண் சுதந்திரம் நினைச்சீங்கன்னா இதை போல ஒரு முட்டாள்தரம் எதுவும் கிடையாது. ஒரு பெண் விரும்பிய ஆண்களோட உறவு கொள்றா அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னாக்க, அப்படி நினைச்சீங்கன்னாக்க இதை போல ஒரு மூடத்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு பெண் ஆண்களை போல நானும் தண்ணி அடிப்பேன்னு நினைச்சிட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி நீங்க காட்சி வச்சிருக்கீங்கன்னாக்க இதை போல ஒரு கேவலமானது எதுவுமே இல்லாது. மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சிய துப்புற கதை தான் இது அப்படிங்கிறது இந்த வர்ஷா அப்படிங்கிற அந்த இயக்குனருக்கும் பல வெற்றிகளை பல தாக்கத்தை நம்ம இந்திய சினிமாவில் ஏற்படுத்தி இருக்கிற வெற்றிமாறனுக்கும் இது ஒரு சர்க்கிள் தான். இதற்கு அவங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு பெண்ணை பெற்றவன் அப்படிங்கிற முறையில எனக்கும் இந்த கோபம் இருக்கு. மற்றபடி இந்த படம் என்ன விளைவுகளை இன்னும் ஏற்படுத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நான் ஜாதியை பத்தி சொல்லவே இல்லை. அது எந்த ஜாதிக்கார படமா வேணாலும் இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க நீங்க எந்த ஜாதியை வேணாலும் வச்சிடுங்க, அது எனக்கு மேட்டர் கிடையாது. ஆனால் ஒரு சிறுமி, ஒரு டீனேஜ் பெண் இப்படி செய்யறா அப்படிங்கிறத காட்டுறீங்களே, ஒரு நியாயம் வேணாமா? ஒரு தர்மம் வேணாமா? ஒரு நீதி வேணாமா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? மனசாட்சி வர்ஷாவுக்கு குத்தாதா? வணக்கம்.